பாண்டியன் ஸ்டோரியில் டுடே எபிசோடில் சரவணன் கண்ணை முழிச்ச உடனே கோமதியெல்லாம் பயங்கரமாக திட்டிகிட்டு இருக்காங்க. உன் மனசில் நீ என்னடா நினச்சிட்ருக்க? உன்னை நம்பி ஒரு குழந்தை இந்த பூமிக்கு வரப்போகுது அப்படின்னு நாங்கள் எல்லாரும் ரொம்ப சந்தோஷத்தில் இருக்கோம். நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு வாரிசு அங்கே போய் உட்காந்துக்கிட்டே இருக்கேன்னு சொல்லிட்டு வருத்தத்தோடு இருக்கோம். தேவையில்லாமல் தப்பெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு இப்போ வருத்தப்பட்டு இருக்கா. அவளோட உணர்வை கூட புரிஞ்சுக்காம அவள் போன உடனே பழைய காதலியை பார்த்த உடனே நினப்பு ஃபுல்லாக அங்கே போயிடுச்சுல்ல. மற்றவங்க யார் எப்படி போனால் என்ன, அப்படி தானே? இதனால தானே நீ மயில் கூட வாழ மாட்டேன் அப்படின்னு நீ சபதம் போட்டு வச்சிட்ருக்க. நீ பண்ணுறது எதுவுமே எனக்கு தெரியாதுன்னு நினைக்காத. எல்லா விஷயமும் எங்கள் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அதையும் மீறி நாங்கள் அமைதியாக தான் இருக்கோம். ஏன்னா நீ ஒரு விஷயம் வேண்டான்னு சொல்கிறியே அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு ஆறுதலாக தான் நாங்கள் இருக்கோம். ஆனால் அதை விட்டுட்டு நீ இஷ்டத்துக்கு எதுனாலையும் பண்ணலாம், இவங்க யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்க அப்படின்னு மட்டும் திமிரு எடுத்துகிட்டு இருக்காது. அதுக்கப்புறம் என்ன செய்வேன்னு எங்களுக்கே தெரியாது அப்படின்ற மாதிரி கோமதி பேசிடுறாங்க. உன்னால் அந்த பொண்ணு கூட பேசாமலாம் இருக்க முடியாதா? வேண்டான்னு தானே சொல்லிகிட்ருக்கோம். அதையும் மீறி பேசுவோன்னு சொல்லி அடம் பிடிச்சா என்னடா அர்த்தம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா, எனக்கு மயில் கூட வாழ இஷ்டம் இல்லை, அஞ்சலி கூட தான் வாழ இஷ்டம் இருக்குன்னு அர்த்தமா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னா அவங்க ரொம்பவே கோவப்படுறாங்க. அதோடு முடிச்சு